இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதர் இருக்கிறாரு, கோமா ஸ்டேஜ்ல இருக்க மனிதர் இருக்கிறார். அவர் ஆரோக்கியமான மனிதருக்கு தான் இருப்பது தெரிகிறது, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இருப்பது தெரியவில்லை. உலகத்தில் எது சரியா இல்லைனாலும் நம்ம சரி செய்து கொள்ள முடியும். ஆனால் உடல் சரியில்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த காலத்துல உடலை பேணி காக்கும் விதம் என்பது முற்றிலும் தவறாக இருக்கிறது. உடலை பார்க்கும் விதம் என்பது முற்றிலும் தவறாக இருக்கிறது. தவமின்றி பெற்ற வரம் அப்படின்றது நம்முடைய உடலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எந்த தவமும் இல்லாம நம்ம பிறந்துட்டோம், உடல் அவயங்கள் இருக்கிறது. அதாவது நம்ம அவை பாட்டி சொல்றாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு. இருக்கிறதுலே இந்த உடல்ல நம்ம பெற்றிருக்கிறது மிக மிக அரிது. நாம் இருப்பதாலே என்னுடைய பிரக்னை, என்னுடைய நிகழ்தன்மை இல்லாட்டி பிரசன்ஸ், இந்த கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய அறிவு விழிப்புணர்வு இருக்கிறதுனால நாம உடலை வைத்துக் கொண்டுதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம்.